Hi guys, welcome to Karthik Diaries. இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் மசாலா கிரேவி தான். அது வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி செய்யணுன்னா, ஒரு வானல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் எண்ணெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்து அது ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 10 தக்காளி பழம் வந்து எடுத்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு முழு பூண்டு வந்து தட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். கரம் மசாலா வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கணும். சில்லி பவுடர் பார்த்திங்கனாக்கா 1 ஸ்பூன் போட்டுக்கணும். சோம்பு பவுடர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கணும். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு எவ்வளோ தேவையோ அந்த கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பன்னீர் பீசஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து சாட்டே பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே கூட ஸ்மால் பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதனுடைய டேஸ்ட் வந்து யம்மியாக இருக்கும். இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, நான் இதுக்கெலாம் நம்ம சைட் டிஷ்ஷாக இதை வச்சு சாப்பிட்டோன்னா டேஸ்டி பிரமாதமாக இருக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கிறோம் சப்பாத்திக்கு. அதுவும் நல்லா இருந்தது, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமும் என்னுடைய வீடியோஸ்க்கு நீங்கள் எல்லாருமே ஆதரவு தருவீங்கன்ற நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய வீடியோஸ் முதலாக பார்க்குறீங்கனாக்கா என்னுடைய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிரேவி பிடிச்சிருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் யார் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருந்தது. முந்திரியும் கசகசாவும் இதில் ஆட் பண்ணி தான் நம்ம ஊற்றணும், தேங்காய் ஊற்றக்கூடாது. இதுதான் இதோடைய ஸ்பெஷலு. சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ டு ஆல்.